الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியம் மிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபிஈங்கள் மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா என்று கூறியதன் பின்னால், அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் நமக்கு கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லமே வந்திருக்கக்கூடிய அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து இறையஞ்சி வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் அவனால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டும் முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீங்கள் சாலிஹீங்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 வருடத்தின் 3வது மாதம் வசந்தத்தின் ஆரம்பம் என்று கூறப்படுகின்ற ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மாதத்திலேதான் இந்த உலகத்துக்கே வசந்தத்தை ஒளியை கொண்டு வந்த வழிகாட்டலை காட்டிய உத்தம திருநபி எங்களுடைய உயிரிலும் மேலான கண்ணியம் மிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உதித்த மறைந்த மாதமாக இருக்கின்றது. மாத்திரமல்லாது இஸ்லாத்துடைய மைற்கல்லாக திகழ்கின்ற மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டதும் இந்த வசந்தத்தின் ஆரம்ப காலத்திலேதான், ரபியுல் அவ்வல் மாதத்திலேதான். ஆக இந்த மாதத்திலே இஸ்லாத்தின் பாரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ், அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய சிறப்பு பற்றி எல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அவர்களை மதிப்பளித்து கௌரவப்படுத்தி இருக்கிறான், அவர்களை புகழ்ந்து வைத்திருக்கிறான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் நபியின் மீது பொறாமை கொண்டவர்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே முஸ்லிம்களுக்கு என்ன வகையில் சதி திட்டங்களை தீட்டிக் கொள்ள முடியுமோ, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அவர்களுடைய செயற்பாடு முஸ்லிம்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே
எங்கள் நாயகம் இறுதி தூதர் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் பாரிய பொறாமை ஹசது கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த விதைப்பு முஸ்லிம்கள் மத்தியிலும் பரப்பப்பட்டதினால் முஸ்லிம்களும் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துரைக்க, பேச, கதைக்க, பாட விரும்பாமல் ஒரு மன நிலையை மாற்றிவிட்ட வெற்றி கண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே எங்கள் நபியை பற்றி நாங்கள் பேசாது, எங்கள் நபியை பற்றி நாங்கள் அன்பு கொள்ளாது, எங்கள் நபியுடைய வாழ்வை எடுத்து நடக்காது விட்டுவிட்டால் நாம் எங்கு வரலாற்றிலே வழிகாட்டலை தேட முடியும்? சகோதரர்களே, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். அதாவது ஒரு மூமினுடைய ஈமான் சம்பூர்ணமடைய மாட்டாது, அவருடைய உள்ளத்திலே நான் ரொம்பவும் அன்புள்ளவனாக ஆகாதவரை. இந்த ஹதீஸுடைய கருத்தை பாருங்கள். ஒரு விசுவாசி சம்பூர்ணமானவனாக ஆக முடியாது ஈமானால் எதுவரைக்கும் நான் அவனுடைய உள்ளத்திலே அன்புள்ளவனாக மாறுகின்ற வரைக்கும். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால்தான் நாம் ஒரு பூரண விசுவாசி என்பதை இந்த ஹதீஸை சுட்டி காட்டுகிறது. உலகத்திலே வாழுகிறோம், நாம் உலக காட்சிகளையும் மாற்றங்களையும் கண்டு கணிக்கிறோம், என்ன நடக்கிறது என்கிறதை அவதானிக்கிறோம். அவதானம் இல்லாமல் வாழ முடியாது. எனவே சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இலக்கும் நோக்கும் மறுமையை நோக்கியதாக இருக்க வேண்டும். மறுமைக்கு இலாபம் தரக்கூடியதாக எமது அனைத்து அன்றாட செயற்பாடுகளும் அமைய வேண்டும். அந்த உபதேசத்தை பெறத்தான் என்று நாம் இங்கு வந்திருக்கிறோம். இது வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. ஜும்மா என்பது ஒரு கடமை, ஜும்மாவில் ஹுதுபாவை கேட்பது என்பது இன்னும் ஒரு கடமை. மலாயிக்கா மார்களும் வீடுகளை மூடிவிட்டு பள்ளி வந்து உட்கார்ந்து விட்டார்கள் ஹுதுபாவை செவியேற்பதற்காக. அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஹுதுபா ஓதுகின்ற போது யாரும் கதைத்து விட வேண்டாம். அப்படி கதைத்தாலும் கதைக்க வேண்டாம் என்றும் சொல்ல வேண்டாம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு இபாதத்தாக கணிப்பீடு செய்யப்படுகிறது இந்த உபதேசம். நாம் வாழ்க்கையிலே ஏனோ தானோ என்று கணிப்பதன் காரணமாகத்தான் நம்முடைய நபி பற்றி, நம்முடைய இஸ்லாம் பற்றி நம்முடைய உள்ளத்திலே இன்னும் ஆழ பதியவில்லை. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்து இருந்த ஒரு காலப்பகுதியிலே, ஜாஹிலியத் என்ற மடமைத்தனம் மேலோங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே, மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் மேலோங்கி காணக்கூடிய ஒரு காலகட்டத்திலேதான் நபிமணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். எனவே அந்த நபி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கிடைக்கப்பெற்றது. எங்களுடைய வரப்பிரசாதம் அது. அன்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை தைரியமாக சொல்ல வேண்டும். அந்த நபி இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கமும் பாசமும் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை இந்த இடத்திலே நாம் உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அப்படி சொல்லி காட்டினால்தான் இப்படியா நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண என்னுடைய பிரஜை சம்பந்தமாக நல்லெண்ணம் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நல்லொரு கோட்பாடு ஏற்படும். இவைகள் எல்லாம் எடுத்தோடி சொல்லப்படாததின் காரணமாக நமக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான இடையிலான தொடர்பு அறுக்கப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது, வேறுபடுத்தப்படுகிறோம், தூரப்படுத்தப்படுகிறோம். எனவே சொல்லுகின்ற 4 விடயத்தை இங்கு நாம் கிரகிக்க வேண்டும். ஆங்காங்கு புதினம் பார்த்து கொண்டிருக்க நாம் இங்கு வரவில்லை. குறுகிய நேரத்தில் ஜும்மாவை கேட்டு கடமையை நிறைவேற்றி வெட்டி நாம் செல்ல வேண்டும். எங்களுடைய நபி யார்,
அவர்களை அல்லாஹ் எப்படி குர்ஆனிலே சிலாகித்து கூறுகிறான். ஒரு கட்டத்திலே கூட யா முஹம்மது என்று கூப்பிடவில்லை அல்லாஹ். அந்த நபியை கௌரவப்படுத்துகிறான், அல்லாஹ்வே கௌரவப்படுத்துகிறான் என்றால் நாங்கள் எவ்வளவு கௌரவப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. யா அய்யுஹன் நபியு யா அய்யுஹர் ரசூலு என்று அழகாக விழித்து கூறுகின்றான் அல்லாஹ். நபி அவர்களே, ரசூல் அவர்களே என்று. யா மூசா யா ஈசா யா இப்ராஹிம் என்று விழித்து கூறப்பட்டது போல அல்ல. தில்கர் ருசுலு ஃபவ்வல்னா பஅதஹும் அலா பஅத். நபிமார்களுக்குள்ளேயும் அல்லாஹ் 25 பேர்களை குர்ஆனிலே தெரிவு செய்து கூறியிருக்கிறான். அது ஒரு சிறப்பு. அந்த 25 நபிமார்களுக்குள்ளே உலுல் அஸ்ம் என்கின்ற திட உறுதி பூண்டவர்கள், எச்சந்தர்ப்பத்திலும் வலுவான நம்பிக்கையோடு செயல்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை இறுக்கமாக பிடித்தவர்கள் 5 நபிமார்கள். அந்த 5 நபிமார்களிலேயும் விசேடமாக எங்கள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நாம் எவ்வளவு பெருமதி மிக்கவர்கள் சகோதரர்களே. தௌராத்திலேயோ இஞ்சிலிலேயோ சொல்லப்படாத ஒரு விடயம்தான் குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித நலனுக்காக அனுப்பப்பட்ட சமுதாயத்தினர்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று படைத்தவன் அல்லாஹ். பாரிய அறிவுள்ளவன், அறிவை கற்றுத் தருகின்றவன், அறிவுக்கு சொந்தக்காரன். எங்களை நல்ல உம்மத் என்று, நல்ல சமுதாயம் என்று சொல்லுகின்றான் என்றால் இது எதனால் கிடைத்த ஒரு பிரசாதம்? எங்கள் நாயகம் உயிரிலும் மேலான, எங்கள உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கிடைத்த ஒரு பாக்கியம். இறுதி உம்மத்தினர்கள் நாம். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை கரம் பண்ணி சொல்லுகின்ற இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்கள். ரഊஃபுன் ரஹீமுன். இது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகு திருநாமங்கள் 99 மனனமிட வேண்டும். பிள்ளைகளை மனனமிட சொல்ல வேண்டும். அந்த 99 திருநாமங்களிலே ரഊஃப் ரஹீம் என்ற வார்த்தை அவனுக்கு சொந்தமானது. நாம் யாராவது பேர் வைத்தால் ரഊஃப் என்று கூப்பிடக்கூடாது, ரஹீம் என்று கூப்பிடக்கூடாது. அப்துர் ரஹீம், அப்துர் ரഊஃப் என்றுதான் நாம் கூப்பிட வேண்டும். இரக்கமுள்ளவன், உலகத்திலே இரக்கமுள்ளவன் அல்லாஹ். ரஹீம் அதே கருத்துள்ளதுதான். இந்த 2 வார்த்தை பிரயோகங்களையும் அல்லாஹ் நபிக்கு சுட்டி காட்டி ரഊஃபன் ரஹீமா என்று அல்லாஹ் அந்த நபி மீது அன்பு காதல் கொண்டு சொல்லுகின்றான் என்றால் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மேலானவர்கள். அல்லாஹ் இந்த நபி மீது எவ்வளவு கண்ணியம் கொண்டிருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்பதைத்தான் என்று நான் சொல்லி வருகிறேன். எமக்கெல்லாம் தெரிந்த சூரா அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல ظهرك ورفعنا لك ذكرك. கண்ணியமிக்க நபியினுடைய புகழாரத்தை, நபியுடைய ஞாபகத்தை நாங்கள் உசத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகத்திலே 8 திக்குகளிலும் பாங்கொலி கேட்கிறதை நாம் அறிகிறோம். ஒவ்வொரு நிமிடத்துக்கும் எங்கேயாவது ஒரு நாட்டிலே, பிரதேசத்திலே பாங்கொலி கேட்டுக்கொண்டே இருக்கும் சகோதரரே. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நபியின் பெயர் நாமம் அங்கு ஒலிக்கப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னான்? உங்களுடைய பெயர் நாமத்தை நாம் உயர்த்துவோம் என்று. நாம் தாழ்த்தினாலும் சரி, நாம் புறக்கணித்தாலும் சரி, வல்லவன் அல்லாஹ் அவர்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதிலே எங்களுக்கு உறுதி வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வதாயியன் இலல்லாஹி பிஇذனிஹி வசிராஜன் முனீரா. என்ன அழகான வசனங்கள் அல்லாஹ் நபியை சொல்லுகிறான். நபியை உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். ஷாஹிதன் வ முபஷ்ஷிரா, சாட்சியம் கூறக்கூடியவராக, வ முபஷ்ஷிரா, நல்ல நன்மாராயண நற்செய்தி சுப செய்திகளை சொல்லக்கூடியவராக, வ நதீரா,
அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, தாஇயன் இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, சிராஜன் முனீரா ஒளி கொடுக்கும் விளக்காக உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்தை எங்கட நபிக்கு கொடுக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒரு பொருளை உலகத்திலே நாம் உலக நடவடிக்கையை பற்றி உளவியல் ரீதியாக நாம் ஆராய்வோமே. உலகத்திலே ஒரு பொருளை ஆசை கொள்ள வேண்டுமானால், ஒரு மனிதன் மீது அன்பு கொள்ள வேண்டுமானால் அவர் பற்றிய புகழாரம் எடுத்துரைக்கப்பட வேண்டும். அந்த பொருள் பற்றிய விளக்கம் சிறப்புகளை சொல்ல வேண்டும். சொன்ன போதுதான் அவன் மீது அன்பு ஏற்படும். இல்லையானால் அது பற்றிய அறிவு தெளிவு போதாது, பற்றாது, நமக்கு விளங்க முடியாது, நாம் அன்பு கொள்ள முடியாது. எனவேதான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்துரைத்து கூறுவது, பேசுவது, எழுதுவது, பாடுவது குற்றமே கிடையாது. ஆனால் ஒரு நிபந்தனை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நாம் அவர்களை கொண்டு செல்ல முடியாது. அல்லாஹ் தனித்தவன், ரப்புல் ஆலமீன், நபிமார்களை அனுப்பியவன், அவனுடைய அடியார்கள் தான் நபிமார்கள். ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவ மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உசத்தி அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் புகழ வேண்டாம் என்ற ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். நிச்சயமாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நபியை புகழக்கூடாது. அல்லாஹ் தஆலா வழிகாட்டி, அவன் ரப்புல் ஆலமீன், நபிமார்களை அனுப்பக்கூடியவன். எனவே நாம் அவர்களை மனிதன் என்ற அந்தஸ்திலே வைத்து நாம் மனிதர்கள் சிரேஷ்டமானவர்கள், அல்லாஹ்வால் சில விசேஷ தன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மறைவானவற்றை நீங்கள் அறிய முடியாது நபியே, நிச்சயமாக அறிய முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சில ஹவாஸான விடயங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அது நமக்கு சொந்தம் அல்ல. நபி அவர்கள் நோன்பு நோட்பார்கள், ஆனால் நோன்பு திறக்க மாட்டார்கள். அடுத்த சஹருக்கு தான் சாப்பிடுவார்கள். இந்த நோம்புக்கு சோமுல் விசால் என்று சொல்லப்படும். சஹாபாக்கள் ஆசையோடு நாங்களும் பிடித்துக் கொள்ளவா என்று கேட்டார்கள். வேண்டாம், இன்னி உத்ஆமு உஸ்கா, நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், நான் பட்டணி நோம்பு திறக்காமல் விட்டாலும் உத்ஆமு உஸ்கா, நான் நீர் புகட்டப்படுகிறேன், நான் உணவளிக்கப்படுகிறேன். இப்ப நம்மளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு சாதாரண மனிதரா அல்லது நம்மளை விட மகோன்னதமான ஒரு மனிதரா? நம்முடைய மனச்சாட்சி சொல்லிவிடும், இவர்கள் நம்மை விட மேலானவர்கள், கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் புறத்தில் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள். எனவே சஃபிலே நபி அவர்கள் முன்னுக்கு நின்று தொழுகை நடாத்துவார்கள். அவர்கள்தான் தொழுகை நடாத்துவார்கள். இமாம் தொழுகைக்கு சஃபிலே நின்று விட்டால் மூன்றாம் சஃபிலே, நான்காம் சஃபிலே வளைவு, நெளிவு, சுழிவு இருக்கிறது. அதை நேராக குறைகாலை பார்த்து தோல்பியத்தோடு ஒன்றாக நின்று சீர் செய்து கொள்ளுங்கள் என்று பின்னுக்கு பார்க்காமல் நபி அவர்கள் முன்னுக்கு நின்று சொல்கிறார்கள் என்றால் அந்த அகப்பார்வை அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறார், எப்படி கொடுத்திருக்கிறார். எனவே அடுக்கிக் கொண்டே போகலாம், நிறையவே விஷயங்கள் இருக்கின்றன. நபியை பற்றி சிலாகித்து கூற வேண்டும், அழகாக பேச வேண்டும். அப்பதான் ஒரு புரிதல் உண்டாகும். நபி மீது ஒரு புரிதல், அன்பு, காதல் கொண்டால்தான் அவர்களுடைய சுன்னா என்கிற பரிசுத்தமான நல்வழிபாட்டை நாம் எடுத்து நடக்க முடியும். இல்லையானால் அவர்கள் மீது அன்பு ஏற்படாது, அவர்கள் மீது பாசம் ஏற்படாது. அவர்கள் மீது அன்பு இருந்தால்தான் நம்முடைய ஈமான் ஜெயிக்கும், சம்பூர்ணமாகும் என்பதை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். என் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சில விடயங்களை நாம் தொட்டு காட்ட வேண்டும். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை குர்பானி செய்வதற்காக அறுத்தார்கள். ஒன்றை தனக்காக அறுத்தார்கள். இன்னும் ஒரு ஆட்டினை அறுக்கின்ற போது நியத்தை வைத்துக் கொண்டார்கள், என்னுடைய உம்மத்தில்
என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் குர்பானி உலுஹியா கொடுக்க வசதியற்றவர்களாக இருக்கிறார்களோ உலகம் முடியும் நாள் வரைக்கும் இந்த ஒரு ஆட்டு அவர்களுக்கு சமர்ப்பணமாகட்டும் என்று இந்த உம்மத்தின் மீது அன்பு பாசம் காதல் கொண்டிருந்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும் அவர்களை. அன்பார்ந்தவர்களே, நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தார். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், கையேந்தினால் கிடைத்துவிடும். இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான துஆ கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய விடிவுக்காக நாளை கியாமத் நாளையில் என்னுடைய உம்மத்து அனைவர்களும் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய விமோச்சனத்திற்காக நான் அந்த துஆவை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது பாசம் கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களை நாம் எவ்வளவு நேசம் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாம் புறக்கணித்து வாழ்கிறோம். நபியுடைய சுன்னாவுக்கு, நபியுடைய அன்புக்கு புறக்கணிப்பதுதான் நமக்கு ஏற்படுகின்ற நஷ்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் அழிவும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்வு எனக்கொரு பாரியூர் மாற்றத்தை தர வேண்டும். அவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆவை மறைத்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நபி. கொஞ்ச காலம் நபி அவர்களுக்கு வஹி வரவில்லை. பொறாமை பிடித்தவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், நபியுடைய இறைவன் இல்லாவிட்டால் நபியுடைய தெய்வம் அவரை கைவிட்டு விட்டது, அவரை புறக்கணித்து விட்டது என்றொரு செய்தியை மக்கள் மன்றத்தில் பரப்ப ஆரம்பித்தார்கள். சூரா லுஹா இறங்குகிறது. வல்லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லுஹா வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை கோபிக்கவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா வலசௌப யுதீக ரப்புக ஃபதர்லா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு பிற்காலத்தில் பாரிய வெற்றியையும் சிறப்பையும் பரிசுகளையும் தர இருக்கிறான், அதனை நீங்கள் எடுத்து பொருந்திக் கொள்வீர்கள் என்ற வசனம் இறங்கிய போது நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கேட்டு பாருங்கள். அவர்கள் மீது அன்பு வைப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அவர்கள் சொன்னது, ரப்பே நீ எவ்வளவுதான் தந்தாலும் என்னுடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளாது, என்னுடைய உம்மத்துக்கு அனைவர்களும் சுவர்க்கம் செல்லுகிறவரை நான் எதையும் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று சூளுரைத்தார்கள் என்றால் இந்த நபியை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும் சகோதரர்களே. அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆயிரம் ஆயிரம் ஸலவாத்துக்கள் சொல்லியிருப்போமா? இன்னாருடைய மகன் இன்னான் எனக்கு ஸலவாத்து சொன்னான் என்று எற்றி வைக்கப்படும். ஒரு ஸலவாத்து சொன்னால் அவருக்கு 10 பாவம் அளிக்கப்பட்டு 10 நன்மைகள் உயர்த்தப்படும், 10 தரஜாக்கள் அந்தஸ்துகள் கிடைக்கும். இன்னாருடைய மகன் மீது ஸலவாத்து சொன்னான் என்று எற்றி வைக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு ஸலவாத்தையாவது நாம் சொல்லியிருப்போமா? அவர்களுடைய பெயர் கேட்டால் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று சொல்லுகிறோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன வசனம் தான் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலாயிகாமார்களும் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபி மீது ஸலவாத்து ஸலாம் நீங்களும் சொல்லுங்கள் என்று மூமின்களை சொல்லுகின்றான். அல்லாஹ்வும் சொல்லுகிறானாம், மலாயிகாமார்களும் சொல்லுகிறார்களாம். எங்கேயாவது அல்லாஹ்வும் தொழுகிறான், மலாயிகாமார்களும் தொழுகிறார்கள், நீங்களும் தொழுங்கள். அல்லாஹ்வும் நோன்பு நோக்குகிறான், மலாயிகாமார்களும் நோன்பு நோக்கிறார்கள், நீங்களும் நோன்பு நோடுங்கள் என்று எங்கேயாவது சொன்னானா? அல்லாஹ் இல்லை. ஸலவாத்து என்பது நபியுடைய மகிமையை, தரஜத்தை, அந்தஸ்தை உயர்த்துகின்ற ஒரு சாதனம். மூமின்களே,
நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த இடத்திலே எந்த கைதும் விலங்கும் தடையும் விடப்படவில்லை. வேண்டிய நேரத்திலே வேண்டிய போது சொல்லிக் கொள்ளலாம். நாம் 1க்கு 2 பாத்ரூம் போகின்ற நேரத்திலே, தூங்குகின்ற நேரத்திலே மாத்திரம்தான் சொல்ல முடியாது என்பதை அந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருந்தே விளங்கலாம். எனவே நபி மீது ஸலவாத்து சொல்லாதவன் வெறும் கஞ்சன், கஞ்சத்தனமான பகிலன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு சிறப்புகளை நாம் இந்த இடத்திலே குறுகிய நேரத்திலே சொல்லி முடிக்க இயலுமா? எனவேதான் நாம் சொல்லுகின்ற உபதேசம், நாம் சொல்லுகின்ற வார்த்தை, நபி அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே கதைக்கிறோம். இந்த மாதத்திலே மாத்திரம் எடுத்தோதப்படக்கூடியவர்கள் அல்ல, உலகம் முடியும் நாள் வரைக்கும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சஹாபாக்கள் ஓடி வருவார்கள், நாயகமே உங்களை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றிவிட்டால் உங்களுடைய சமுதாயத்திலே, உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம், மனம் பூரிப்படைகிறது. சூரியனை பார்த்து எங்கு அழகு, சந்திரனை பார்த்து எங்கு அழகு, அந்த அழகு உங்களிலே தானே நபியே இருக்கிறது என்று காதல் கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். ஒரு சஹாபியுடைய கவலை, ஓடோடி வருகிறார், நாயகமே நபியே உங்களை காண வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஓடோடி வந்து நான் கண்டு திருப்தி அடைகிறேன். ஆனால் ஒரு கவலை எனக்கு, நீங்கள் வபாத்தாகிவிட்டால் சுவர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே இருந்து விடுவீர்கள், நானோ தூரையாகி விடுவேன். எப்படி சந்திப்பது என்பதுதான் எனக்கு கவலை. இந்த கவலையான வார்த்தையை கேட்ட நபிக்கு பதில் சொல்ல முடியவில்லை, மௌனமாக இருந்தார்கள். வஹியை அல்லாஹ் இறக்கிறார். சில வேளைகளில் நபி அவர்கள் மனம் திறந்து பேசுவார்கள், அவர்கள் பேசுகிறதும் வஹிதான். வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. சூரா நஜ்மிலே அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் பேசுகிறதே வஹிதான். வஹி என்றால் அல்லாஹ்வுடைய செய்தி, அவருடைய உள்ளத்திலே உதிப்பாகின்ற நற்செய்தி வஹியாக மாறுகிறது. அதனாலதான் நம்ம ஹதீஸை வாசிக்க, பேச, கதைக்க, விளங்க ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். வஹி இறங்குகிறது. மையத்துஇர் ரசூல மையத்துஇர் ரசூல் மையத்துஇ அல்லாஹ் வர் ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஹுதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கும் வழிபட்டு ரசூலுக்கும் வழிபடுகிறாரோ அவர்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்ற வசனம் இறங்கியதுதான் இந்த சஹாபிக்கு பெரும் ஒரு ஆனந்தமாக இருந்தது. நபி அவருடைய சமூகத்திலே நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், அல் மர்உ மா மன் அஹப்ப. இந்த ஹதீஸையாவது இன்றைய ஹுத்பா முடிவடைவதற்கு இடையில் பாடமாக்கி கொண்டு செல்வோம். அரபியில் பாடமாக்க கிடைக்காவிட்டாலும் தமிழையாவது நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம், கிரகித்துக் கொள்வோம். அல் மர்உ மா மன் அஹப்ப. யார் யாரை நேசிக்கிறானோ அவர் அவரோடு இருப்பார். இது யார் சொன்ன வார்த்தை? நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் சத்தமாக சொன்னார்கள், நபியே உங்களை நாம் நேசிக்கிறோம், நாம் உங்களை நேசிக்கிறோம். காரணம் உங்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாங்களும் இருக்கிறோம். எனவே இந்த ஹதீஸை மனனமிட்டுக் கொள்ளுங்கள். நாம் பொஞ்சாதியை விரும்புகிறோம், பிள்ளைகளை விரும்புகிறோம், விரும்புங்கள். தாய் தந்தையர்களை விரும்புங்கள். அதை விட கூடத்தான் என்னை விரும்ப வேண்டும் என்று யார் சொன்னது? நபி அவர்கள் சொன்னது. ஆகையினால் தான் அப்படி ஒரு அன்பு வைத்தால் தான் அவர்களோடு நாம் சுவர்க்கத்திலே இருக்கலாம். இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு சஹாபியை வீட்டுக்கு நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு கூட 3 முக்கிய சஹாபாக்களும் செல்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை தட்டுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள், பதில் கிடைக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாபிர் என்று சொல்லுகிறார்கள், பதில் கிடைக்கவில்லை. 3வது தடவையும் அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹல் ஜாபிர், பதில் கிடைக்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், 3 சலாம் சொல்லிவிட்டோம், வாங்கள் திரும்பி செல்வோம் என்று. திரும்பி செல்லுகின்ற சமயத்தில் வீட்டுக்குள் ஒளிந்திருந்த அந்த சஹாபி ஓடோடி வந்து முத்தமிட்டு, நபியே நாயகமே
நீங்கள் சலாம் சொன்னீர்கள், நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன். இரகசியமா சொன்னேன், ஒரு நபியினுடைய சலாம் எனக்கு எவ்வளவு பாக்கியம் என்பதை நான் விளங்கி பதில் சொல்லிக் கொண்டே இருந்தேன். நீங்கள் தாராளமாக வாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள். அந்த சஹாபி என்றால் அந்த நபி மீது அந்த சஹாபாக்கள் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வெற்றியினுடைய அடையாளம். அந்த அன்பை நாம் பெற வேண்டும். அந்த அன்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும். இறுதியில் நாம் அவர்களை கனவிலாவது வாழ்வில் காண வேண்டும். அது ஒரு பாக்கியம். பன்றாணி பக்கத்தால் ஹக்க, என்னை யார் கண்டுகொள்கிறாரோ அவர் உண்மையாக நபியை கண்டுவிட்டார் என்று ஹதீஸ். கடைசியாக கபரிலே கேள்வி கணக்கு முடிந்ததற்கு பின்னால் இந்த மனிதர் யார், இவரை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டால், இவர்தான் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுகின்ற நாவு தழும்பாமல் சொல்வதற்குரிய பாக்கியம் வேண்டுமானால் இன்று அதிகமான பள்ளிகளிலே ஷமாயிலு திர்மிதி அவருடைய அந்த அசைவுகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சிபாத்துக்கள், பண்புகள் எல்லாம் அழகாக சொல்லப்படுகின்றன. அவைகளை கேட்க வேண்டும், புரிய வேண்டும், அவருடைய வழிகாட்டல் மீது அன்பு கொள்ள வேண்டும், சுன்னாவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால் 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் ஷலாஹித்து சொல்லியிருக்கிறார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அந்த நபியின் அன்பை பாசத்தை நிறைவாக தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.